வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டின்னில் நம்ம வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கலாம். பாத்திரத்தில் நம்ம கேக் பண்ணுறோம்னா அதுக்கு ஸ்டாண்ட் போட்டு பாத்திரத்தை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ். மைதாமா ஒரு 1/2 கப்பு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், 2 எக், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ். இது மூணையும் சேர்த்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஒரு 1/2 கப்பு சுகரை நல்லா பவுடர் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா வந்து சுகர் வந்து மெல்ட் ஆகணும். அது வரையும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிறது ஸ்பேச்சில் வச்சு க்ளீனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்க பீட் பண்ணுங்கள். இது கூட 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக பீட் பண்ணக்கூடாது. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை இன்கிரீடியன்ஸ் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நல்லா 2-3 டைம் சளிச்சு எடுத்துட்டு இதோடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும். அதுக்காக கூடவே ஒரு 2 ஸ்பூன் இடையில பால் சேர்த்து ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக பீட் பண்ண ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப கட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சுட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 2 தட்டு தட்டிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெடி பண்ண போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணங்காட்டி ஒரு 20 மினிட்ஸ் ஆனவே கேக் இந்த மாதிரி ஸ்பான்ச்சே ரெடி ஆயிடும். ரொம்பவே நல்லா வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 1/2 kg கேக் நம்ம வீட்லேயே வந்து அருமையாக ரெடி பண்ணி வீடியோ லைக் பண்ணிருங்க.